கழுவில் கருணையை காட்டி கடிய வினை அகற்றி பழமலம் பற்றறுத்து ஆண்டவன் பாண்டி பெரும் வதமே முழுதுலகும் தருவான் கொடையே சென்று முந்துமினே ஏதுதெரி கமலை செங்கமல பொற்பாதன் எதுதவள் ஞான பிரகாசன் பாதவினை ஓட்டினான் மீட்டு வார வகை அருளை காட்டினான் ஊட்டினான் கான். எல்லாம் வல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமான் திருவருளையும் நாயினேற்கு பொற்பரிசிட்டருளை எங்கள் தர்மியாதீன 27வது மகா சன்னிதானங்கள் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரி சுவாமிகள் தம் பொன்னருளையும் சிந்தித்து என்றும் என் சிந்தையில் பேராதிருந்து சிவானுபவம் விளைத்தருளும் தர்மியாதீன 26வது பண்டார சந்நிதிகள் ஸ்ரீலஸ்ரீ சண்முக தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரி சுவாமிகள் தம் திருவடிகளை உள்ளே உள்கிக் கொண்டு தொடங்குகின்றேன். என்ற வகுப்பிலே பொய்காட்டி பொய்யகற்றி என்ற அந்த ஒரு பாடலுக்கு மட்டும் ஒரு 3 மணி நேரம் கிட்ட நான் விளக்கம் பார்த்தோம். ஏனென்றால் பின்னாடி சொல்லக்கூடிய செய்திகள் அத்தனையும் அந்த ஒரு பாட்டிலே நம்முடைய மனவாசம் கடந்தார் அவர் தொகுத்து சொல்கின்றார். அதில் அந்த பாடலில் சொல்லப்பட்ட கருத்துகள் ரொம்ப பெருசு. அப்படி அந்த பாடலை நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னா, சைவத்தின் 4 பாதங்கள், சைவ சமயத்தில படிநெறிகளாக சொல்லப்படும் அந்த 4 பாதங்கள் என்ன, பேணித் தொழுமவர் பொன்னுலகால ஏணிப்படிநெறி இட்டுக் கொடுப்பன அப்படின்னு சொல்லிட்டு அப்பர் சுவாமிகள் திருவையார் தேவாரத்தில். அப்படி அந்த ஏணிப்படிநெறி ஒரு படிகளாக நாம் கடக்கும் அந்த முறைமை அது என்னென்ன, சரியகிரியா யோகம் ஞானங்கள். அந்த சரியையில 16 வகையாக பிரித்தார்கள். அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம போன வகுப்புல பார்த்தோம். அதை தொடர்ந்து ஞானத்தில் 4 பாதங்கள், ஞானத்தில் சரியைனா என்ன, ஞானத்தில் கிரியைனா என்ன, ஞானத்தில் யோகம்னா என்ன, ஞானத்தில் ஞானம்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் விரித்து தசகாரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைப்பை ரொம்ப விரித்து பார்த்தோம் நம்ம. அது மொத்தமாவே அந்த தசகாரியம் சொல்ல வந்தது பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளா மெய்காட்டும் அப்படிங்கிற அந்த ஒரு தொடருக்கு சரியை 4 பாதங்கள்னா என்ன, தசகாரியங்கள்னா என்ன, தசகாரிய செயல்கள் யாருக்குரியது என்பதை எல்லாம் பார்த்து அடுத்தபடியாக போதானந்த பொருளா மெய்காட்டும் அப்படின்னு சொன்னதுக்கு சச்சிதானந்த தத்துவம்னா என்ன, அது எந்த மூர்த்தத்திலே வெளிப்படுது, இறைவனுடைய முழுமுதற்தன்மை அது எப்படி அந்த இடத்துல பேசப்படுது அப்படின்னு பார்த்தோம். மெய்காட்டும் மெய்கண்டாய் திருவெண்ணை வித்தகா சுத்தவினா ஐயா நீதான் கேட்டருள் அப்படின்னு சொல்லும் போது 3 அவத்தைகள்னா என்ன, சுத்த அவத்தைனா என்ன, கேவல அவத்தை என்றால் என்ன, சகல அவத்தை என்றால் என்ன அப்படிங்கிற இந்த 3 அவத்தைகள்னா என்னன்னு பார்த்து இந்த ஒரு வகுப்புக்கு மட்டுமே ஒரு சைவ சமயத்தின் ஒரு அடிப்படை சிந்தனைகள் அத்தனையுமே நாம் சிந்தை செய்து விட்டோம். இப்படி அந்த மெய்கண்ட தேசிகனுக்கு மானவாசகம் கடந்தார் விண்ணப்பம் செய்யும் ஒரு பாடலாக முன்னிருந்த பாடலாகவும், இப்பொழுது இந்த 2வது பாடல், இந்த பாடல்ல நான் இனி என்னென்ன வினா எல்லாம் கேட்கப் போகின்றேன், தேசிகனே நீ அதற்கு பதில் சொல்வாயாக என்ற நிலையிலே மெய்கண்ட தேசிகனிடத்து மனவாசகம் கடந்தார் ஒரு பட்டியல் போட்டு வினாக்களை கேட்கின்றார். அந்த முறைமையை இந்த பாடலிலே அவர் சொல்கின்றார். அந்த பாடலானது ஆறாறு தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, அன்றேதான் மாறா வினை ஏது, மற்றவற்றின் வேறாகா நான் ஏது, நீ ஏது, நாதன் நடம் 5 தான் ஏது, தேசிகனே சாற்று. இதுதான் அந்த 2வது பாடல். இதுல முறையே இந்த பின்னாடி வரக்கூடிய அந்த சைவ சித்தாந்த கருத்துக்கள் எதையெல்லாம் நாம் சிந்திக்க போகின்றோமோ அதையெல்லாம் பட்டியலிட்டு இந்தந்த சாதனங்களுக்கு நீ இதன் தன்மைகள் என்ன, இதன் இலக்கண இலக்கியங்கள் எல்லாம் என்ன என்பதை யான் அறியும் பொருட்டு உபதேசம் செய்தருள்வாய் தேசிகனே அப்படின்னு அவர் சாற்றுகின்றார். அப்படி எடுத்த உடனே ஆறாறு தத்துவம் ஏது, இந்த ஒரு சில புத்தகங்கள்ல பிசிக்கலா புக் வச்சிருக்கவங்க எல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், மொத்தம் 8 கேள்வி கேட்கிறார். அது நம்ம மேலோட்டமா பார்த்தோம்னா 7 கேள்வி அப்படிங்கிற நிலையில தான் இருக்கும். ஆனா 8 கேள்விகளை கேட்கிறார் நம்ம இந்த இடத்துல. ஆமா, 8 கேள்விகள். அப்படி ஆறாறு தத்துவம் ஏது என்பது முதல் கேள்வி, ஆணவம் ஏது என்பது 2வது கேள்வி, அன்றேதான் மாறா வினை ஏது அப்படின்னு கேட்டது 3வது கேள்வி, மற்றவற்றின் வேறாக நான் ஏது அப்படின்னு கேட்டது 4வது கேள்வி, நீ ஏது அப்படி என்பது அது 5வது கேள்வியாகவும், நாதன் நடம் அது 6வது, நாதன் நடம் என்பது 6வது,
ஐந்தெழுத்து என்பது 7வது, கடைசியா தான் ஏது என்பது அது தனி ஒரு வினா. தான் ஏது என்பது அது முத்தி நிலையிலே உயிர் இருக்கும் நிலையை குறித்து அது கேட்கப்படுவது. அப்படி நாடன் நடம் ஐந்தெழுத்து தான் இது மூன்றுமே 3 பிரிவாக வருவது. இது 3க்குமே சேர்த்து கடைசியில ஏது அப்படின்னு வச்சார். சில பேர் படிக்கும் போது ஐந்தெழுத்து தான் ஏது அப்படின்னு சேர்த்து ஐந்தெழுத்தோட தன்மை என்ன அப்படின்னு சேர்த்து சொல்ற அந்த உரையும் உண்டு. அது பிற்காலத்தில் ரொம்ப பிற்காலத்தில் எழுந்த உரைதானே தவிர்த்து முற்காலத்தில் இருந்த உரையெல்லாம் பார்க்கும்போது தான் ஏது என்பதை தனிப்பட்டு சுட்டிக்காட்டி அதற்கு பதில் சொல்லும் வகையிலே தான் அமைந்திருக்கிறது. அப்படி 8 கேள்விகள். 6 தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, அன்றேதான் மாறா வினை ஏது, மற்றவற்றின் வேறாக நான் ஏது, நீ ஏது, அப்புறம் என்ன நீ ஏது, நாதன் நடம் ஏது, ஐந்தெழுத்து தான் ஏது, தேசிகனே சாற்று. இப்படி 8 கேள்விகளை தன்னுடைய குருநாதனாக விளங்கக்கூடிய மிகண்டாரிடத்து மனவாசவம் கடந்தார் கேட்கின்றார். அதோடைய அந்த படிநிலைகள் எப்படி அமைந்திருக்குன்னா அந்த சீக்வன்ஸ் 6 தத்துவம், ஆணவம், வினை, முதல் 3 கேள்விகள். இது 3மே பாசஞானத்தை குறித்து வருவது. 6 தத்துவம் ஏது என்பது மாயா காரிய பொருட்கள். மாயையிலிருந்து காரியப்பட்டவைதான் தத்துவங்கள். தத்துவத்தை பத்தி நம்ம பின்னாடி ரொம்ப விரிவாத்து பார்க்க போறோம். தத்துவம்னா அதோடைய பெயர் சொல், அதோட அர்த்தம் என்ன அப்படிங்கறதெல்லாம் அந்த 6வது பாட்டிலிருந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். அப்படி 6 தத்துவம் ஏது அப்படின்னு அவர் குறிப்பிட்டது மாயா காரிய பொருட்கள். மாயின் காரியமாக விளங்கக்கூடிய இந்த 36 தத்துவங்கள். 6, 6, 36 அப்படி 36 தத்துவங்களை இந்த இடத்துல சொல்றேன். ஆணவம் ஏது அப்படின்னு சொல்லும்போது நம்ம தொன்று தொட்டு நம்ம விட்டு நீங்காம இருக்கிறது அந்த ஆணவமலம். உயிருக்கு ஒரு பந்தம் அப்படின்னு இருக்குன்னா ஆணவமலத்தை தான் கூறுவார்கள். ராஜமலம் அப்படின்னு அதற்கு பேர். அப்படி ஆணவமலம் என்பது ஏது, வினை ஏது அப்படிங்கிறதுல கண்மம். அப்படி ஆணவம், கண்மம், மாயை இது 3ஐயுமே அந்த பாசத்தின் தொகுப்பிலே வைத்து முதல் பாசம் என்றால் என்ன என்பதை உயிருக்கு உபதேசம் செய்யும் வகையிலே முதல்ல இந்த 3 கேட்டார். அதற்கப்புறம் வேறாக நான் ஏது, இந்த இடத்துல நான் என்பது மாணாக்கனை குறிக்கும், மாணாக்கனாகிய உயிரை குறிக்கும். இந்த இடத்துல பசு அது சொல்லும் போது இவற்றிலிருந்து வேறாக நான் ஏது அப்படின்னார். மற்றவற்றின் வேறாக நான் ஏது, இந்த ஆணவ கண்மம் மாயைகளோடே பிணைந்து இருந்து இவைகளே உண்மை என்று யான் கருதி கொண்டிருக்கும் நான் என்பது இந்த இடத்துல பசு என்னும் உயிர்கள். அப்போ உயிர்களுடைய இலக்கணம் என்ன, வினையிலிருந்து மாறாது நிற்கக்கூடிய அந்த உயிர்களின் இலக்கணம் என்ன என்பதை 4வது கேள்வியாக கேட்டார். அடுத்து நீ ஏது, நாதன் நடம் ஏது, இது 2மே பதியை குறிக்கும் அந்த தொடர்களாக அமைகிறது. நீ ஏது அந்த இடத்துல கேட்கும் போது குருநாதனை பார்த்து குருநாதனுடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்கும் வகையிலையும், நாதன் நடம் ஏது என்பது அது இறைவன் ஆடக்கூடிய அந்த ஆனந்த தனிப்பெரும் கூத்து இல்லை சிதம்பரத்திலே ஆடுகின்றாரே அந்த கூத்தின் தன்மைகள் ஏது அப்படின்னு கேட்கும் வகையில இறைவன் எளிவந்து நமக்கருளிய குருநாதனாக வடிவமாகவும் தன்னுடைய உண்மை நிலமாக இருக்கக்கூடிய அந்த கூத்து அவனுடைய சொரூப லட்சணம் என்று சொல்ல முடியாது, குருநாதர் இருந்து சற்றே மேல்நிலை என்று சொல்லலாம். பரகுரு, பராபரகுரு, அபரகுரு என்று பிரிப்பார்கள். அப்படி பரகுருவாக இருக்கக்கூடிய இறைவனின் இலக்கணம் ஏது, குருவாக இருக்கக்கூடிய இந்த அபரகுருவின் இலக்கணம் ஏது அப்படின்னு சொல்லும் வகையிலே இது 2மே இறைவனின் தன்மைகள் ஏது அப்படிங்கிற அந்த நிலையில இந்த தொடர்கள் அமைந்ததாகும். அதுக்கடுத்து ஐந்தெழுத்து ஏது, இறைவனுடைய திருநாமமாக விளங்கும் அந்த ஐந்தெழுத்து அதனுடைய தாற்பயம் என்ன. இந்த ஐந்தெழுத்துன்னு சொல்லும் போது இந்த இடத்துல சாதனம் கை கொண்டவர்கள் முத்தி நிலை எய்துவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சைவ சமயர்களுக்கு சாதனமாக விளங்கக்கூடியது 3. அது விபூதி, ருத்ராக்கம், ஐந்தெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. மணி, மந்திர, ஔஷதம் அப்படின்னு சொல்லிட்டு மணியாக விளங்கக்கூடியது ருத்ராட்சம். கட்டாயமான முறையில சைவ சமயத்தை சார்ந்திருக்கிறவர்கள் ருத்ராட்சம் அணிய வேண்டும். அது சைவ சமய நெறி என்ற அந்த புத்தகத்திலே எந்தெந்த அங்கங்கத்துல எந்தெந்த வகையில ருத்ராட்சம் அணியணும், எத்தனை மணிகள் கொண்டு அது ஈர்க்கப்பட்டிருக்க வேண்டும், அதுவும் தனித்தனி பேரெல்லாம் சொல்றாங்க. கழுத்துக்கு அணிவது வடம் என்றும், தோளுக்கணிவது ஆரம் என்றும், தலைக்கணிவது சரிவடம் என்றும், காதிற்கணிவது சுந்தர வேடம் என்றும், இது தனித்தனியா இந்த காதுக்கணிவதற்கு 36 இதுதான் இருக்க வேணும், தோளுக்கணிவது 108 தான் இருக்க வேணும், கழுத்துக்கணிவது 36 தான் இருக்க வேணும்னு சொல்லிட்டு தனித்தனியான அளவைகள் எல்லாம் உண்டு அதற்கு. அப்படி முறையே தீட்சை எடுத்து அதிகாரம் பெற்று ருத்ராட்ச தாரணம் செய்து கொள்ள வேண்டும். அப்படி முதல்ல ருத்ராட்சம், மணி, அடுத்து மந்திரம் என்று சொல்லக்கூடிய ஐந்தெழுத்து.
ஐந்தெழுத்து முறையே தீட்சையின் வழியாக வரக்கூடியது. தீட்சை எடுத்து அவங்களுக்கு தெரியும். சாதாரணமா நம்ம கோஷம் போட்டு சொல்ற அந்த ஐந்தெழுத்து வேற, ஆச்சாரியன் நமக்கு உபதேசம் செய்யக்கூடிய ஐந்தெழுத்தானது கொஞ்சம் வேறுபட்டு இருக்கும். இரண்டிற்கும் வேறுபாடுகள் உண்டு அப்படிங்கிறது தீட்சை எடுத்து அவங்களுக்கு தெரியும். அப்படி அந்த வகையில ஐந்தெழுத்து பல வகை உண்டு. காரண பஞ்சாட்சரம், சூழ பஞ்சாட்சரம், சூட்சும பஞ்சாட்சரம் அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான பஞ்சாட்சரங்கள் உண்டு. அது எழுத்துக்கள் சுருக்கி இருந்தாலும் அது குறிக்கும் பொருள் 5 பொருட்களை குறிக்கும் என்பதால் அது அந்த நிலையிலே ஐந்தெழுத்து என்றே சொல்லப்படும். அது கொடிக்கவி போன்ற நூல்களில் எல்லாம் அது பறக்க பேசப்படுகிறது. அப்படி ஐந்தெழுத்தானது ஏது? மணி, மந்திரம், ஔஷதம் என்று ஔஷதம் என்றால் மருந்து என்று பெயர். சைவ சமயர்களுக்கு மருந்து என சொல்லப்படுவது திருநீர். திருநீரு என்பதும் 3 வகையாக பிரித்தார்கள். கர்ப்ப விபூதி, அனுகர்ப்ப விபூதி, அகர்ப்ப விபூதி என்று 3 வகையான விபூதிகள் உண்டு. அதிலே நாம் சாற்றக்கூடிய கர்ப்ப விபூதி மட்டும்தான் நம்ம சாத்தணும். அந்த இது முடிஞ்சா அடுத்த ஒரு வகுப்புல இந்த சாதனங்களோட தன்மை என்னங்கிறத தனியா நாம் சிந்திப்போம். விபூதி எந்த வகையில எல்லாம் விபூதியா இருக்கு, அதே மாதிரி ஐந்தெழுத்தோட வகைகள் என்ன, ருத்ராட்சம் அணிவது அந்த ருத்ராட்சத்தோட வகைகள் என்ன, அதோடைய பெயர்கள் என்ன என்றதெல்லாம் தனியா ஒரு வகுப்பா வச்சு நாம் சிந்திப்போம், சாதனங்கள் அப்படிங்கிற தலைப்புல. அப்படி விபூதி அது பெரிய புராணத்துல முழுநீர் முனிவர் அந்த புராணத்துல முறையே விபூதி எப்படியெல்லாம் எடுக்கணும், எந்தெந்த மந்திரங்கள் சொல்லி பண்ணணும்னு எல்லாம் சேக்கிழார் அது சேக்கிழார் சொன்னாருன்னு சொல்றது இல்லை, வெள்ளிப்பாட்டுன்னு தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் அந்த பகுதியில அது ரொம்ப விரித்து பேசப்படுது. விபூதியும் நம்முடைய சாதனங்களில் ஒன்றாக கருதப்படும். அது இல்லாமல் சடாதாரணமும் சைவ சமயர்களுக்கு, அதாவது சுத்தாத்வைத சைவ சித்தாந்திகள், சைவ சித்தாந்த சமயத்தவருக்கு சடாதாரணம் எனப்படுவதும் ஒரு சாதனமாக அமையும். அது பல சமயங்கள் இருக்கின்ற அகச்சமயங்கள் சொல்லிட்டு முன்னாடி வகுப்புல நான் சொல்லியிருந்தேன். கங்காளம், பாசுபதம், காளாமுகம் சொல்லிட்டு அவங்களுக்குமே சாதனம் உண்டு. ஆனா அவர்கள் சூலத்தை இதுவாக கொள்வார்கள், கபாலத்தை சாதனமாக கொள்வார்கள். இப்படி அந்த சாதனங்கள் அடிப்படையிலே நமக்கும் அவர்களுக்கும் எல்லாம் வேறுபாடுகளும் உண்டு. அப்போ நம்ம சாதனமாக கொள்ளப்படுவது என்னன்னா மணி, மந்திர, ஔஷதம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 தான். திருநீரு, ருத்ராட்சம், ஐந்தெழுத்து, சடாதாரணம். இந்த சடாதாரணம் என்பது அது மேல்நிலை உள்ளவர்களுக்கு, அது இறைவனாக கொடுப்பது, நமக்குன்னு சொல்றது இல்லை. அது மேல்நிலை உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அந்த சடாதாரணம் அப்படின்னு சொன்னாங்க. அது தர்மியாதீனம் போன்ற ஆச்சாரிய மடங்களிலேயே இப்பவும் வட்டச்சடை தரிப்பதெல்லாம் வழக்கத்தில் உள்ளது. அது மேலான ஒரு யோக சாதனையை குறிப்பது. அது தர்மியாதீன மகா சன்னிதானங்கள் வட்டச்சடை தரிப்பது என்பது அது ஒரு யோக நிலையை குறிப்பதாக அமைவது. அப்படி இந்த 4 சாதனங்கள் சைவ சமயத்தவர்களுக்கு உண்டு. அப்படி இந்த இடத்துல ஐந்தெழுத்து ஏது என்று சொல்லும் வகையில அந்த இடத்துல சாதனத்தை குறித்தார். அடுத்து தான் ஏது, தான் ஏது அப்படிங்கிற இடத்துல சொல்லும் போது அது இறைவனோடு நாம் இருக்கக்கூடிய அந்த மேலான முக்தி நிலை என்பது என்ன அப்படின்னு சொல்றாரு. அந்த நம்மளுடைய திருவுந்தியார் சாஸ்திரங்கள்ல முதலாக அமையும் அந்த இது நூலாக விளங்குவது திருவுந்தியார். அதுல அகலமாய் உள்ளதொரு பொருள் சகலமாய் வந்தது, தானாக தந்தது என்றும் தீவர அப்படின்னு இருக்கும். பலரும் பொருள் கொள்ளும் போது தானாக தந்தது அப்படின்னு சொல்லும் போது இறைவன் தானாக நமக்கு தந்தான் அந்த நிலையில பொருள் கொள்வார்கள். அதுக்கு உண்மையான பொருள் அது கிடையாது. தான் ஆகுவதற்கு தந்தான், தான் ஆகத் தந்தது. அதை பிரித்து படிக்கணும். தானாக தந்ததுன்னு படிக்கூடாது, தான் ஆகத் தந்தான். அப்போ இறைவன் தன் நிலைமையை நமக்கு பெரும் பொருட்டு தானாக தந்தது அப்படின்னு சொல்லுவார் அவர். அதே மாதிரி நம்மளுடைய இது கந்தர் அனுபூதியில் சொல்லும் போது யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாகிய நிலை தர்பரமே அப்படின்னார். யான் என்னும் எனதுரை மாய்த்து தான் என்னும் அந்த நிலையை தந்ததே தர்பர நிலை அப்படின்னு சொல்லிட்டு அருணகிரிநாதர் சொல்வார். அப்ப இந்த இடத்துல தான் ஏது என சொல்லப்படுவது இறைவனுடைய தன்மையை நமக்கு தந்தது, தன்னுடைய தன்மையை நமக்கு தந்தது என்ற நிலையிலே முத்திப்பேற்றிலே உயிரானது எந்த வகையிலே இயங்கும், அதோடைய தன்மை முத்திப்பேற்றிலே எப்படி இருக்கும் என்பதை தான் இந்த இடத்துல தானாக தந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 8 கேள்விகள் கேட்டார். அதுல முதல் 3 கேள்விகள் எனப்படுவது பாசமானது என்ன. முன்னாடி வகுப்பிலேயே சொல்லியிருந்தேன், தன்னை உணரார் சிவமுணரார் அப்படின்னு குருஞான சம்பந்தர் சொல்வார். முதல்ல நாம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் இறைவன் என்ன என்பதை நாம் புலப்பட முடியும். நம்மளுடைய தசகாரியங்கள்ல கூட பாத்தீங்கன்னா முதல்ல எடுத்த உடனே பாசங்கள்னா என்ன அப்படின்னு தான் பேசுறாங்க. பாசங்கள் அதாவது தத்துவங்கள்னா என்ன, தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தின்னு பேசணும் இல்லையா. அதில் சொல்லும் போது முதல்ல எடுத்தோன்னா பாசங்கள் என்ன, தன்னிலிருந்து வேறாக இருக்கக்கூடிய மாயாமலங்களானது என்ன, கருவிகளானது என்ன, இவற்றிலிருந்து நான் வேறுபட்டவன், இவை நான் கிடையாதுன்னு சொல்லிட்டு நீங்குவது, அதுதான் தத்துவ ரூபம் சொல்லித்தெல்லாம் பாக்குறோம். அப்போ முதல்ல இருக்க நம்மளிருந்து வேறுபட்டு இருப்பது என்ன, அதுதான் இந்த 3.
இதை அறிந்து கொண்டால் நாம் யாரு என்பதை நாம் எளிதில் புரிந்து கொள்ளலாம். நம்மிலிருந்து வேறுபட்ட பொருட்கள் எது என்று நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் என்ன, உயிரானது என்ன என்பதை எளிதில் புரிந்து கொள்ளலாம். ஆதலால் முதல் எடுத்தவண்ண பாசம் என்றால் என்ன என்று அந்த 3 கேள்விகளை பாசத்திற்கு ஒதுக்கினார். அதுக்கு அடுத்து நான் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, பாசத்திலிருந்து வேறுபட்டவன் நான் தெரிஞ்சிட்டு, அப்ப பாசம் நான் இல்லை என்றால் என்னுடைய உண்மைத்தன்மையானது என்ன, அந்த வகையில் அதை குறிக்கும் பொறுத்து இந்த 3வது பகுதியாக 2வது பகுதியாக நான் ஏது அப்படின்னு அந்த உயிரை குறிக்கும் வகையில கொடுத்தார். அடுத்து நான் வேறுபட்டாச்சு, பாசம் நான் கிடையாது, உயிர் நான் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சாச்சு. உயிரை ஆளுடையவன் ஒருத்தன் இருப்பானே அவன் யாரு என்ற நிலையிலே அடுத்த 2 கேள்விகளில் இறைவனுடைய தன்மையை குறித்து காட்டினார். அதுதான் நீ ஏது என்றும் நாதன் நடம் ஏது என்றும். அடுத்து இறைவனை அடையும் பொருட்டு இந்த உயிரானது எதை கை கொள்ள வேண்டும், அதுதான் 5 எழுத்து, அந்த சாதனத்தை கொள்ள வேண்டும். சாதனத்தில் பழகி 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 வர உயிரானது இறைவனுடைய தன்மையாகி அந்த முத்திப்பேற்றை எய்தும், முத்தியை அடையும் என்ற நிலையிலே கடைசியில தான் ஏது என்ற நிலையிலே. இந்த வகையில 2வது பாடல்ல தான் கேட்கும் கேள்விகள் எல்லாம் என்ன, அந்த படிமுறைகள் ஏன் வைத்தார் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்ப்போம். அப்படி அடுத்து இதை நம்ம குறிப்பெடுத்துக்கலாம். இந்த உண்மை விளக்கத்துல எந்தெந்த பாடல் எண்கள் எதிலிருந்து எது வரைக்கும் இந்த கேள்விகளை குறிப்பது அப்படிங்கிறத சொல்றேன், குறிப்பெடுத்துக்கலாம். 4வது பாடலில் இருந்து 21வது பாடல் வரைக்கும் ஆறாறு தத்துவம் ஏது அப்படிங்கிற முதல் கேள்விக்கு அவர் பதில் சொல்றார். அது 18 பாடல்களில் தத்துவங்கள் என்றால் என்ன அப்படிங்கிறத குறிக்கின்றார். 4வது பாடல்ல இருந்து 21வது பாடல் வரைக்கும் ஆறாறு தத்துவம் ஏது அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக அமைகிறது. அடுத்து 22வது பாடல்ல ஆணவம் ஏது மாறா வினை ஏது என்கின்ற 2 கேள்விகளுக்கும் ஒரு பாடல்ல பதில் சொல்றார். 22வது பாடல்ல ஆணவம் ஏது என்றும் வினை ஏது என்றும் இந்த 2 கேள்விகளுக்கும் சேர்த்து ஒரு பாடல்ல பதில். அடுத்து 24 26 வரை பாடலில் 24, 26 வரை 3 பாடல்களில் நான் ஏது என்ற நிலையிலே உயிருடைய தன்மை என்ன என்பதை அந்த இடத்துல குறிக்கின்றார். 24 26 வரை நான் ஏது என்னும் பசு இலக்கியம். அடுத்து 27 29வது பாடல் வரை 3 பாடல்களில் நீ ஏது என்னும் குருநாதனுடைய தன்மையும் இறைவனுடைய தன்மையும் என்ன என்பதை இந்த 3 பாடல்கள்ல அவர் சுட்டி காட்டுறார். 27 29 வரை. அப்புறம் 31வது பாடலிலிருந்து 38வது பாடல் வரைக்கும் 8 பாடல்களில் நாதன் நடம் ஏது, இறைவன் ஆடக்கூடிய திருநடனத்தின் உண்மை பொருள் என்ன என்பதை 6வது கேள்வியாக இருப்பதை 8 பாடல்களிலே 31வது பாடலிலிருந்து 38வது பாடல் வரைக்கும் விளக்குகின்றார். அடுத்து 40வது பாடலில் இருந்து 44வது பாடல் வரை 5 பாடல்களில் ஐந்தெழுத்தின் தன்மை என்ன அப்படிங்கிறத விளக்குறார். 40 44 வரைக்கும் 5வது பாடல்ல 5 பாடல்கள்ல ஐந்தெழுத்து என்பது என்ன அப்படின்றது. அடுத்து 45 48வது பாடல் வரைக்கும் தான் ஏது என்னும் அந்த முத்தி நிலையை உணர்த்துகின்றார். திருப்பி சொல்லணுமா? சொல்லுங்க. 4வது பாடலில் இருந்து 21வது பாடல் வரைக்கும் 18 பாடல்கள்ல ஆறாறு தத்துவம் ஏது அப்படின்னு சொல்றாரு. 4 21வது பாடல் வரைக்கும் ஆறாறு தத்துவம் ஏது என்பதற்கு பதில். அப்புறம் 22வது பாடல் அதுல ஆணவம் ஏது வினை ஏதுங்கிற 2 கேள்விகளுக்கு ஒரே பாட்டுல பதில் சொல்றார். அது 22வது. அப்புறம் 24 26 வரைக்கும் 3 பாடல்கள்ல நான் ஏது அப்படிங்கிற அந்த உயிரோனுடைய தன்மை என்னங்கிறத சொல்றாரு. 24 26. 27 29ல நீ ஏது அப்படிங்கிற அந்த குருநாதனுடைய தன்மை என்ன, இறைவனுடைய தன்மை என்ன என்பதை இந்த 27 29 வரைக்கும் பாடுறார். 31 38வது பாடல் வரைக்கும் இறைவனுடைய திருநடனம் ஏது, அந்த கூத்தினுடைய தத்துவம் ஏது என்பதை நாதன் நடம் என்று சொல்லக்கூடியது. அது 31 38வது பாடல் வரைக்கும் 8 பாடல்களாக அவர் சிந்திக்கிறார். அப்புறம் 40 44வது பாடல் வரை
40 44 வரை 5 பாடல்களில் 5 எழுத்தோட தன்மை என்ன அப்படின்றார். 45 48 வரை முத்தித்தன்மையில் உயிரானது எந்த நிலையிலே இருக்கும் என்ற நிலையிலே தான் ஏது என்ற கேள்விக்கு பதில் சொல்கிறார். இந்த உண்மை விளக்கமானது இந்த வகையில தான், இந்த பாடல்களுடைய தொகுப்புல தான் அமையுது. இந்தந்த பாடல்களுக்கு இந்தந்த வினாக்களின் பதிலானது அமையப்பட்டது. ஒரு இண்டெக்ஸ் மாதிரி கொடுக்குறேன், சரிதானே? அடுத்து 3வது பாடல். இப்போ இந்த 2வது பாடல் என்ன பார்த்தோம்னா, ஒரு இண்டெக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இந்தந்த பாடல் வந்துட்டு இந்த கேள்விகள் எல்லாம் நான் கேட்க போறேன், இதற்கெல்லாம் தேசிகனே நீ பதில் சொல்வாயாக அப்படின்னு பார்த்து, எதனால அவர் வந்துட்டு அந்த அந்த படிமுறையில சொன்னார். ஏன்னா அந்த பாசத்தை அறிந்தால்தான் உயிர் என்ன என்பதை அறியும், உயிர் என்னன்னு முழுசா தெரிஞ்சுதான் தன்மையில் இருக்கின்ற இறைவன் என்ன என்பதை அறியும், அதுக்கப்புறம் இறைவனை எப்படி அடைய வேண்டும் என்கின்ற சாதனத்தை நாம் கைக்கொண்டு அந்த சாதனத்தின் மூலியமாக இறைவனை அடைய வேண்டும், அது தான் ஏது என்ற நிலையிலே அந்த படிமுறையிலே வைத்து விளக்குகின்றார் அப்படின்னு பார்த்து, அதற்கு பின்பு ஒரு இண்டெக்ஸ் மாதிரி இந்த பாடல்ல இருந்து இதுவரைக்கும் இந்த கேள்விக்கான பதில் உள்ளது அப்படிங்கிற பார்த்தோம். இப்ப அடுத்து 3வது பாடல். உள்ளபடி இத்தை உரைக்க கேள் உண்டனக்கு வள்ளல் அருளால் அன்று வாய் மலர்ந்தருளிய தெல்லிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா உற்று. உள்ளபடி இத்தை உரைக்க கேள் உந்தனக்கு வள்ளல் அருளால் அன்று வாய் மலர்ந்த தெள்ளிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா உற்று. இது செய்யுட்காரணமாக அந்த பொருள்களை வந்துட்டு கொஞ்சம் பிரித்து நாம் பொருள் கொள்ளும் வகையில் அமைவது. எப்படி இருக்கும்னா, உந்தனக்கு இத்தை உரைக்க கேள், உந்தனக்கு இத்தை உரைக்க கேள் உள்ளபடி வள்ளல் அருளால் என்று வாய் மலர்ந்தருளிய தெள்ளிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா. சிவபெருமான் என்று அருளி செய்த ஆகமங்கள், அந்த ஆகமங்கள் எந்த வகையில இதனுடைய இலக்கணங்கள் இதெல்லாம் குருநாதரோடைய வசனமா வருது. இந்த முன்னாடி சொன்ன பாடல் பாத்தீங்கன்னா மாணாக்கர் வந்துட்டு மெய்கண்டார்த்த கேட்கிறார், மனவாசம் கடந்தார் மெய்கண்டார்த்த கேட்கிற மாதிரியும், இப்ப இந்த 3வது பாடலானது மெய்கண்ட தேசிகன் மனவாசம் கடந்தார் சொல்ற மாதிரி அமையுது இந்த பாடல். அப்ப மெய்கண்டார் வந்துட்டு இதை சொல்ற, மெய்கண்டாரோட வாக்கா நம்ம எடுத்துக்கணும். இதை உள்ளபடி இத்தை உரைக்க கேள் அப்படின்னாரு இல்லையா. முன்னாடி சிவாகமங்கள்ல சுவாமி சொன்னாரே, சிவாகமங்கள்ல இந்த முப்பொருள் தன்மையானது எந்த வகையில சொல்லியிருக்கோ அதே நிலையில அதிலிருந்து சற்றும் வேறுபடாது யான் இந்த நிலைகளை உனக்கு சொல்ல போறேன், உற்று கேள் அப்படின்னாரு. ரொம்ப தெளிவா நீ வந்துட்டு கேளு, காதை என்கிட்ட வச்சுட்டு கேளு அப்படின்னு சொல்லிட்டு மெய்கண்டார் சொல்றாரு. இது நாம் தனித்தனியா இப்ப நம்ம அர்த்தம் பார்க்க போறோம். ரொம்ப ஏன்னா கொஞ்சம் விரிவுரைய பாடல் இது. உள்ளபடி இத்தை உரைக்க கேள் உண்டனக்கு, உள்ளபடி இத்தை உரைக்க கேள் உண்டனக்குன்னு சொல்லும் போது எதில் உள்ளபடி அப்படின்னா அதுதான் பின்னாடி பதில் சொல்றார். வள்ளல் அருளால் அன்று வாய் மலர்ந்தருடைய தெள்ளிய சீர் ஆகமம். தெள்ளிய சீர் ஆகமம்னா சீர்தன்மையுடைய தெள்ளிய அப்படிங்கிற பொருளுக்கு தெளிந்தது அப்படின்னு பொருள். தெளிந்த பொருளாக இருக்கக்கூடிய ஆகமங்கள் எந்த நிலையிலே பதிவசுவாசத்தின் உண்மைகளை சொன்னதோ அதே நிலையிலே ஆகமங்கள் சொன்ன கருத்தை விட்டு சற்றும் தவறாது யான் இதை உனக்கு சொல்ல போகின்றேன், இதை நீ உற்று கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்ற. அப்போ உள்ளபடிங்கிற பொருளுக்கு என்ன அர்த்தம்னா, சிவாகமங்கள் எந்த நிலையிலே சொன்னதோ அதில் உள்ளபடியே சொல்ல போகின்றேன். உள்ளபடி இத்தை உரைக்க கேள், இதை நான் உனக்கு சொல்ல போறேன். சிவாகமங்கள் என்ன நிலையில சொன்னதோ அந்த நிலையில நான் உனக்கு சொல்ல போறேன். உன்றனக்கு வள்ளல் அருளால் என்று வாய்மலர்ந்தருடைய தெள்ளிய சீர் ஆகமங்கள். முன்னாடியே நம்ம சொன்னோம், முதல் பாட்டுல கணபதி செய்யுள்ள சொல்லும் போது வன்மை தரு ஆகமனூல் வைத்த பொருள் வழுவாது உண்மை விளக்க முறை செய்ய அப்படின்னாரு இல்லையா. அந்த வன்மை என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னு பார்த்தோம்னா வள்ளத்தன்மை பொருந்தியதுன்னு அந்த முதல் வகுப்புல நான் விளக்கிய சொன்னேன். அப்ப இதே இடத்துல என்ன சொல்ற, வள்ளல் அப்படின்ற சிவபெருமான வள்ளலாகிய வான்மியூரீசனே அப்படின்னு சொல்லிட்டு அப்பர் சுவாமிகள் திருவான்மியூரை பாடுவார். அப்படி இறைவன் எதனால வள்ளல், இப்ப கடையேழு வள்ளல் அப்படின்னு வள்ளல் சொல்லிட்டு இத்தனை வள்ளலை சொல்றோம் நம்ம, இது எல்லாத்திற்கும் பெரிய வள்ளல் சிவபெருமான் அப்படின்றாங்க. ஏன், ஆகமத்தை சொன்னார் அல்லவா, அதனால்தான் இறைவனுக்கு வள்ளல் என்ற பெயர். அதாவது நாமெல்லாம் உய்யும் பொருட்டுதான் சிவபெருமான் ஆகமத்தை அருள் செய்கின்றார். இந்த உயிர்களானது அறிவற்றது, அதாவது உணர்த்தில் தான் உணரும். இயல்பாக உயிருக்கு அறிவு உண்டு, ஆனா என்ற நிலையில இருக்குன்னா யாராவது சொன்னா அது தெரிய வரும். இப்ப நான் சொல்றேன்னா நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க,
நான் என்னுடைய குருநாதன் இடத்திலிருந்து வாங்கினேன். அப்படி அந்த யாராவது சொல்லத்தான் இந்த உயிரானு தெரிய வரும். அப்போ முதலில் ஒருத்தன் சொல்லி இருப்பானே, உயிர்கள் தானாக சொல்லாது. அப்ப இறைவன் ஒருவன் முன்னாடி ஒரு காலத்துல சொல்லியிருப்பான். அதுதான், அதனாலதான் வள்ளல் அப்படின்னாரு. முதல்ல நமக்கு நாம் உய்யும் பொருட்டு ஆகமத்தை சொன்னவர் இறைவர். அதனாலதான் இறைவனுக்கு வள்ளல் என்னும் பெயரானது பொருந்தியது. வள்ளல் அருளால் அன்று வாய் மலர்ந்த சிவபெருமானுடைய திருவருளின் அதிஷ்டானத்திலே வாய் மலர்ந்தருளிய ஆகமங்கள் அப்படின்னார். இந்த இடத்துலதான் ஆகமங்கள் எந்த வகையிலே தோன்றியது என்பதை நாம் சிந்திக்க போகின்றோம். சைவ சமயத்தவர்களுக்கு 2 நூல்கள் அப்படின்னு சொன்னேன். வேத நூல், சிவாகமங்கள் என்று 2 நூல்கள். இதுல வேதம் என்பது இறைவனை பொதுவாக பேசும் நூலாகவும், ஆகமம் என்பது அவனை சிறப்பித்து பேசும் நூலாகவும் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ இந்த ஆகமத்தையும் வேதத்தையும் சொன்னது யாரு? சிவபெருமான் சொன்னார். சிவபெருமான் எந்த நிலையில இருந்து சொன்னார்? அதுதான் சதாசிவமூர்த்தி என்கின்ற நிலையிலே சிவபெருமான் இந்த 4 வேதங்கள் 4 இருக்கு, எதிர், சாமம், அதர்வனம் என்கின்ற 4 வேதங்கள். ஆகமங்கள் 28. அந்த 28 ஆகமம் என்னன்னா நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்போ சதாசிவமூர்த்தி என்ற நிலையிலே இருந்து சிவபெருமான் வேதாகமங்களை உரை செய்தார். இதை தவிர்த்து வேறு நூல்கள் சைவர்களுக்கு கிடையாது. அதுதான் உமாபதி இல்ல, நம்மளுடைய அருள்நந்தி சிவம் சொல்லும் போது வேத நூல், சைவ நூல் என்று 2 நூல்கள், வேறு உரைக்கும் நூல்கள் இவற்றின் விரிந்த நூல்கள் அப்படின்றார். சைவர்கள் பிரமாணமாக கொள்ளப்படுவது 2 நூல்கள் தான். வேத நூல், வேதங்கள். சைவ நூல் என சொல்லப்பட்டது சிறப்பித்து அது சிவாகமங்களை குறிக்கும். வேத நூல், சைவ நூல் என்று 2 நூல்கள், வேறு உரைக்கும் நூல்கள் இவற்றின் விரிந்த நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு அருணந்திசுவம். அதனால இறைவன் சதாசிவமூர்த்தி என்ற நிலையிலே இருந்து 4 வேதங்களையும் 28 ஆகமங்களையும் உபதேசம் பண்ணார் அப்படின்றார். அது நமக்கு கிடைத்ததுதான் 28. ஆனால் எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர்தாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எண்ணில் அடங்காத ஆகமங்களை இறைவன் அருளி செய்தார். ஆனா நமக்கெல்லாம் கிடைத்தது இந்த 28 என்ற வகை வரையறுக்கப்பட்ட நிலை. அப்படி அந்த 28 ஆகமங்கள்னா என்ன அப்படிங்கிறது இப்போ நாம் மேற்படி பார்க்க போறோம். சதாசிவமூர்த்தி என்று எடுத்துக்கொண்டால் அது அந்த ஐயா கேட்டிருந்தாரு முன்னாடி, அந்த சுத்தனி விஞ்ஞான கலர் உரையக்கூடிய அந்த 5 நிலைகள், 5 தத்துவங்கள் இயங்கும் இடம், அந்த சதாசிவமூர்த்தியானவர் இருக்கின்றார் அப்படின்னு பார்க்கிறோம். அந்த சதாசிவமூர்த்தியோட உருவமானது எப்படி இருக்கும்னா 5 முகங்களோடும் 10 கரங்களோடும், முகத்திற்கு 3 கண்கள் வைத்து 15 கண்களோடும் அப்படி இருப்பார் அப்படின்றாங்க. 5 முகங்கள், திக்கிற்கு 4, கிழக்கு நோக்கி 1, மேற்கு நோக்கி 1, தெற்கு நோக்கி 1, வடக்கு நோக்கி 1, இந்த 4ம் மேலே உச்சியிலே ஒரு முகம், அது ஈசான முகம் என்று சொல்லி இப்படி 5 முகங்கள். 10 கரங்கள், 10 கரங்களையுமே முறையிலே சுவாஸ்திரங்கள் பொருந்தியும், அப்புறம் ஒரு முகத்திற்கும் 3 நயனங்கள். இதுதான் நம்ம மாணிக்கவாசகர் சொல்லும் போது நிறங்களோர் 5 அப்படின்னாரு. அப்ப அந்த இடத்துல நிறங்கள் 5 சொல்லப்பட்டதுனால எல்லாமே 5ஆக கொள்ளப்பட்டது. முகங்கள் 5 என்று கொள்ளப்பட்டது, தன்மைகள் 5 என்று கொள்ளப்பட்டது, அவை அருளி செய்த கருணைத்திறங்கள் 5 என்று கொள்ளப்பட்டது. அப்ப நிறங்களோர் 5 சொல்லும் போது இந்த அத்தனை தன்மைகளையுமே அந்த நிறங்கள் என்ற ஒரு வகையிலே ஒதுக்கி விடுகின்றார். அது உள்ளபடியே அந்த ஒரு முகத்துக்கும் ஒரு நிறம் உண்டு அப்படின்வாங்க. அகோர முகத்திற்கு நீல நிறம் என்றும், தற்புருஷ முகத்துக்கு பொன்னிறம் என்றும், சத்தியோஜாதத்திற்கு பழுப்பு நிறம் என்றும் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா நிறங்கள் இருக்கு அப்படின்வாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி இந்த 5 முகங்கள் 5ம் 4 திக்கை நோக்கியும், ஈசான முகம் மேலே பார்த்தும் அப்படின்வாங்க. இது இல்லாத ஒரு முகம் அதோ முகம்னு ஒண்ணு இருக்கு. அது கொஞ்சம் விரிவான ஒரு கான்செப்ட். அந்த விஞ்ஞான கலர் அந்த ஆன்மா இருக்கு இல்லையா, விஞ்ஞான கலர் என்கின்ற அந்த ஆன்மாக்களுக்கு தான் இந்த சதாசிவமூர்த்தி எனப்படுபவர் தலைவராக விளங்குகின்றார். நமக்கு இந்த சகலராக இருக்கக்கூடிய நமக்கு தலைவராக விளங்கக்கூடியவர் ஸ்ரீகண்டருத்திரர். 2 மலமுடைய விஞ்ஞான கலருக்கு பிரளயாகலருக்கு தலைவராக விளங்கக்கூடியவர் அனந்ததேவர். இப்போ நமக்கு இந்த 5 தொழில்களை செய்யும் பொருட்டு 5 தெய்வங்களை நாம் சொல்கின்றோம். படைத்தலுக்கு பிரம்மா, காத்தலுக்கு விஷ்ணு, அழித்தலுக்கு உருத்திரன், மறைத்தலுக்கு மகேஸ்வரன், அருளலுக்கு சதாசிவன். இப்படி 5 தெய்வங்கள் நம்போன்ற இந்த சகல வர்க்கத்தவருக்கு 5 தொழில் செய்து நம்மை ஆட்படுத்துவார் அப்படின்னு பார்க்கிறோம். அதே மாதிரி அந்த 2 மலமுடைய ஆன்மாக்களுக்கு அனந்ததேவனுடைய அதிஷ்டானத்திலே 5 தெய்வங்கள் போய் செய்யும் அப்படின்னு இருக்கு. அந்த வகையில தான் அந்த மேல் இருக்கக்கூடிய 1 மலமுடைய ஆன்மாக்களுக்கு 5 தொழில் செய்யும் பொருட்டு சதாசிவமூர்த்திக்கு 5 முகங்கள் இருக்கின்றன.
அப்போ விஞ்ஞானகலராக இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு ஐந்தொழில் செய்யும் பொருட்டு 5 முகங்கள் சதாசிவமூர்த்திக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அதேதான் நமக்கும் சகல வர்க்கத்தவராக இருக்க நமக்கும் அருளல் செய்யும் பொருட்டு சதாசிவமூர்த்தியை தான் முன்னிறுத்துகிறார்கள். ஏன்? சதாசிவமூர்த்திக்கு மட்டும்தான் அனுகிரக கிருத்தியமானது தொழிற்படும். பாக்கி இருக்கவர்களுக்கு அனுகிரக கிருத்தியம் தொழில்படாது. ஏன்? பாக்கி அத்துணை உயிர்களும் நம் போன்ற உயிர்களால் அனுகிரகம் செய்ய முடியாது, அருள முடியாது. அதனாலதான் சதாசிவமூர்த்தியே நேரடியாக நமக்கு அருளல் செய்கின்றார். அப்போ சொன்னேன் நானு, விஞ்ஞானகலர்களுக்கு தான் அந்த 5 தொழில்களை செய்யும் பொருட்டு 5 முகங்கள் இருக்கு. இந்த 5 முகங்களும் உள்ளபடியே விஞ்ஞானகலர்களுக்கு 5 தொழில் செய்யும். அப்ப நமக்கு இந்த அருளல் செய்யும் பொருட்டு ஒரு முகம் ஒண்ணு வேணுமே, அதுதான் அதோமுகம். அதோமுகமானது கீழ்பார்த்த முகம். அது பக்குவத்தில் கீழ்பட்ட நம்மளுக்கு அருள் செய்யும் பொருட்டு இருக்கின்ற முகம் அதோமுகம். அது ஞானிகளுக்கு மட்டுமே பொருந்தும், அவர்களுக்கு மட்டுமே தெரியும் அப்படின்வாங்க. அந்த அதோமுகத்திலிருந்து தான் முருகப்பெருமான் வெளிப்பட்டார். திருமந்திரத்துல முருகப்பெருமானுடைய தத்துவம் பேசப்படும் போது அதோமுக தரிசனம் என்ற தலைப்புல முருகப்பெருமானுடைய தத்துவங்களை பேசப்படுகிறார். தனியா நான் ஒரு இது கான்செப்ட் கூட பண்ணேன். அதுல அதோமுகம் என்பது நம்போன்றவர்களுக்கு அருளும் முகம், அது சதாசிவமூர்த்தியினுடைய கீழ் நோக்கிய முகம் அப்படின்றோம். அதுக்குள்ள வர வேணாம். 5 முகம் மேல் நோக்கியும் திசைக்கு ஒன்றுமாக 5 முகங்கள். இந்த 5 முகங்கள்ல இந்த திசை நோக்கி இருக்கு இல்லையா, இந்த திசை நோக்கி இருக்கின்ற முகங்கள் வேதத்தை அருளி செய்தது. ஈசானமூர்த்தம் தவிர்த்து, அதாவது சத்யோஜ 5 முகங்கள்: ஈசானமூர்த்தம், சத்புருஷமூர்த்தம், அகோரமூர்த்தம், வாமதேவமூர்த்தம், சத்யோஜாதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 முகங்கள். இதுல சத்யோஜாதம் என்கின்ற முகமானது மேற்கு நோக்கி இருக்கும். சத்யோஜாதம் என்கின்ற முகம் மேற்கு பார்த்தும், வாமதேவம் என்கின்ற முகம் வடக்கு பார்த்தும், வடக்கு திசையை பார்த்தும், அகோரம் என்கின்ற முகம் தெற்கு பார்த்தும், சத்புருஷம் என்பது கிழக்கு பார்த்தும், ஈசானம் என்பது மேல. அப்படி முறையே சத்யோஜாதம் மேற்கு, வாமதேவம் வடக்கு, அகோரம் தெற்கு, சத்புருஷம் கிழக்கு, ஈசானம் மேல. இந்த 4 திசையை பார்த்திருக்கக்கூடிய முகங்கள் இருக்கிறது இல்லையா, இந்த 4, இது 4மே வேதங்களை நமக்கு தந்தன. 4 வேதங்களை முறையே 4 முகங்கள் தந்தது. அப்புறம் இந்த ஈசான முகத்தோட அதிஷ்டானத்திலே இருந்து 4 முகங்களோடு சேர்த்து 28 ஆகமங்களை சதாசிவமூர்த்தி அருளி செய்தார். ஈசானமூர்த்தத்தினுடைய தலைமையில இந்த 4 முகங்களும் இயங்கும் பொருட்டு சதாசிவமூர்த்தி 28 ஆகமங்களை அருளி செய்தார். அது இந்த 4 திக்கு பார்த்த முகங்களுக்குமே 5 5ஆக 20, மேல ஈசானத்தில் இருக்கிற முகம் 8 ஆகமங்களை அருளி செய்தது. அப்போ திசை நோக்கிய முகங்கள் 4மே 5 5ஆக கணக்கிலே 20 ஆகமங்களை சொன்னது. மேலே ஈசான முகம் 8 ஆகமங்களை சொன்னது. அது அடுத்த ஆகமங்கள்னா என்ன அப்படின்னு சொல்லும் போது 28 ஆகமங்கள். காமிகம் முதலாக வாதுலம் ஈராக இருக்கக்கூடிய 28 ஆகமங்கள் நமக்கு இருக்கு. அது இப்போ நீங்க குறிப்பு எடுத்துக்கலாம். 28 ஆகமங்கள்னா என்னன்னா அந்த பேர் சொல்ல போறேன். காமிகம், யோகசம், சிந்தியம், காரணம், அஜிதம், தீப்தம், தூக்குமம், சகச்சிரம், அஞ்சுமான், சுப்பிரபேதம், வியாசம், விஸ்வாசம். குறிப்பெடுக்கிறீங்கல்ல? காயாகும்புவம், ஆக்ஞேயம், வீரம், ரௌரவம், மகுடம், விமலம், சந்திரஞானம், முகபிம்பம், புரோத்கீதம், லலிதம், சித்தம், சந்தானம், சர்வோக்தம், பாரமேசரம், கிரணம், வாதுளம். இதுதான் 28 ஆகமங்கள். திருப்பி சொல்ல வேண்டியது இருக்கா? திருப்பி சொல்லணுமா? காமிகம், கொஞ்சம் மெதுவா. காமிகம், யோகசம், சிந்தியம், காரணம்,
அஜிதம், தீப்தம், சூக்குமம், சகச்சிரம், அஞ்சுமான், சுப்பிரபேதம், வியாசம், நிசுவாசம், காயாவம்புவம், ஆக்ஞேயம், வீரம், ரௌரவம், மகுடம், விமலம், சந்திரஞானம், முகவிம்பம், புரோர்கீதம், லலிதம், சித்தம், சந்தானம், சர்வோக்தம், பாரமேஸ்வரம், கிரணம், வாதுளர். இப்படி 28 ஆகமங்கள். சைவ சமயர்களுக்கு இது கட்டாயமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆகமம் ஆகமம் ஆகம விதி அப்படின்னு சொல்லிட்டு பலரும் பேசுவாங்க. ஆகமம்னா என்ன அப்படின்னு சொல்லும் போது யாருக்கும் தெரியாது. 28 ஆகமங்கள் இருக்கு. உள்ளபடி இந்த 28யுமே மூடாகமத்தை எல்லாம் இப்ப நம்ம யாரும் பின்பற்றுவது கிடையாது. ஆகம பத்ததி நூல்களை மட்டும்தான் நாம் பின்பற்றி இருக்கோம் இப்ப வரைக்குமே. மூலாகமத்தை கைக்கொள்ளும் வழக்கமே விட்டு போச்சுன்னு தான் சொல்லணும். இந்த பத்ததி நூல்கள்னு சொல்லப்படுறது நம்ம தமிழ் எல்லாம் சின்ன வயசு தமிழ் படிக்கும் போது கோனார் உரை அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அந்த முழு புக்கை படிக்காம இந்த கோனார் உரை மட்டும் படிச்சா அதோட கண்டென்ட் தெரியும், அந்த அந்த வகையில இருக்கும். அப்போ ஆகமத்தோட இந்த கோனார் உரை தான் பத்ததி நூல்கள் அப்படிங்கிறது. இப்போ பத்ததி நூல்கள் தான் நம்மளுடைய வழக்கத்திலே இருக்கு. 28 ஆகமங்கள் இப்ப சொன்னேன் இல்லையா, அது எந்தெந்த முகங்கள் எந்தெந்த ஆகமத்தை சொன்னன அப்படிங்கிறத இப்போ தெளிவா சொல்றேன் பாருங்க. சத்யோஜாதம்னு ஒரு முகம் இருக்கு, மேற்கு பார்த்த முகம் சத்யோஜாதம். அது 5 ஆகமங்களை சொன்னது. அது காமிகம், யோகசம், சிந்தியம், காரணம், அஜிதம். இது 5 ஆகமங்களுமே சத்யோஜாத முகமானது சொன்னது. வாமதேவம் என்கின்ற வடக்கு பார்த்த முகம் அது தீப்தம், சூக்குமம், சகச்சிரம், அஞ்சுமான், சுப்பிரபேதம். இந்த 5 ஆகமங்களை வடக்கு பார்த்த வாமதேவ முகமானது சொன்னது. அடுத்து தெற்கு பார்த்த முகம். நம்ம சைவர்களுக்கு தெற்கு பார்த்த முகம் என்பதற்கு அத்தனை, அந்த அகோர முகத்திற்கு அத்தனை முகத்துவம் கொடுத்திருக்கோம். அது தீட்சை எடுத்தவர்களுக்கு அந்த அதோடைய முக்கியத்துவம்னா என்ன அப்படிங்கிறது தெரியும். அந்த தெற்கு பார்த்த அகோர முகம் இருக்கு இல்லையா, அது 5 ஆகமங்கள். அது வியாசம், நிசுவாசம், காயாவம்புவம், ஆக்ஞேயம், வீரம் என்கின்ற 5 ஆகமங்களை அகோர முகமானது சொன்னது. அடுத்து தத்புருஷ முகம், கிழக்கு பார்த்தது. நம்ம பொதுவா சிவாலயத்துக்கு போனோம்னா நம்மளை பார்த்து ஒரு முகம் இருக்குமே, அது தத்புருஷம்னு பேரு. அது 5 ஆகமங்கள். ரௌரவம், மகுடம், விமலம், சந்திரஞானம், முகவிம்பம். இது 5மே தத்புருஷ முகமானது சொன்னது. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன 4 இருக்கு இல்லையா, 4மே திசைகளுக்கு இருக்கக்கூடிய முகங்கள். இது ஒன்னொன்னு 5 சொல்லிச்சு. இப்ப மேல இருக்கிற இந்த ஈசான முகம் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு 8 ஆகமங்களை சொன்னது. அந்த 8 என்னன்னா புரோகீதம், லலிதம், சித்தம், சந்தானம், சர்வோக்தம், பாரமேஸ்வரம், கிரணம், வாதுளம். இந்த கடைசியா 7, அந்த கடைசி 8 ஆகமங்களை ஈசான மூர்த்தமானது சொன்னது. தெளிவுதானே இதுல? ஓகே. அப்போ இந்த ஆகமத்தை அதாவது திருப்பி சொல்ல வேண்டியது இருக்கா? மேற்படி போலாம் இல்லையா? ஓகே, யாரோ கொஞ்சம் அன்மியூட் பண்ணுங்களேன், யாருன்னு தெரியல. அப்போ சதாசிவமூர்த்தி இந்த 28 ஆகமங்களை சொன்னார். இதை யாருக்கு சொன்னார் அப்படின்னா 28 பேருக்கு உபதேசம் பண்ணார். அது 10 சிவர்கள் 18 உருத்திரர்கள் என்ற வகையில அதுக்குள்ள போனா கொஞ்சம் கான்செப்ட் கொஞ்சம் பெருசா போகும். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 28 பேருக்கு 28 ஆகமங்களை உபதேசம் பண்ணார்.
அது அங்க விஞ்ஞான கலராக இருக்கக்கூடிய அந்த 10 சிவங்கள் 18 ருத்திரர்கள் என்ற நிலையிலே 28 தனித்தனியாக உபதேசம் பண்ணார். இது இல்லாம இந்த 28 பேர் இல்லாம அனந்த தேவருக்கு இந்த 28 ஆகமங்களில் தொகுத்து உபதேசம் பண்ணார். 28 பேர் இல்லாம அனந்த தேவருக்கு மட்டும் இந்த பிரளயாகலருக்கு தலைவராக விளங்கக்கூடிய அனந்த தேவருக்கு சதாசிவமூர்த்தி 28 ஆகமங்களின் தொகுத்து ஒரு நூலாக சதாசிவமூர்த்தியானவர் இந்த அனந்த தேவருக்கு உபதேசம் பண்ணார். அனந்த தேவர் ஸ்ரீகண்டருத்ரர். ஸ்ரீகண்டருத்ரர் கைலை மால்வரையில தனக்கு அணுக்கமாக இருக்கக்கூடிய நந்தியம்பெருமான். நந்தியப்பெருமாள் இருந்து அப்படியே அந்த கைலாய பரம்பரை 8 பேர்ல இருந்து சனத்குமாரர் வழி மெய்கண்ட சந்தானம், மெய்கண்ட சந்தானத்துல இருந்து இப்போ இருக்கக்கூடிய தர்மியாதீனம் வரைக்கும் வந்திருக்கு. அப்போ சதாசிவமூர்த்தி 28 ஆகமங்களை உபதேசம் செய்தது இப்பொழுது நம்ம வரைக்கும் வந்திருக்கு. உபதேச பாரம்பரியமாக இது வந்தது. அப்போ இந்த 28 பேர் இல்லாம தனியாக இருக்கக்கூடிய இந்த நம்மளுடைய அனந்த தேவருக்கு உபதேசம் செய்ய நம்ம டைவில் இது வந்து சேர்ந்தது அப்படின்னு பார்க்கிறோம். குருவா அப்போ 28 ஆகமங்கள் எந்த வகையில சிவபெருமான் சொன்னார் அப்படிங்கிறது இப்ப பார்த்தோம். மேற்படி இந்த பாட்டுல வேற என்ன சொல்ல வேண்டியது இருக்குன்னா, உள்ளபடி இசை உரைக்க கேள் உந்தனக்கு வள்ளல் அருளால் வாய் மலர்ந்த ஆகமம். இந்த வள்ளல் அருளால் வாய் மலர்ந்த ஆகமங்கிறதுக்கு தான் இப்ப விளக்கம் சொன்னேன். எந்த வாயிலிருந்து சொன்னார்? 5 முகம் இருக்கு, 5க்கு 5 வாய் இருக்கு. 5 வாயிலிருந்து எந்தெந்த ஆகமங்களை எல்லாம் சொன்னார் வள்ளல் அப்படிங்கிற நிலையில வள்ளல் அருளால் அன்று வாய் மலர்ந்தருளிய தெள்ளிய சீர் ஆகமம். அது ஏன் தெள்ளிய சீர் ஆகமம்? தெளிந்த ஆகமம் அப்படின்ற நாம் தெளிவடையும் பொறுத்து இறைவன் அருளியதால் அதற்கு தெள்ளிய சீர் ஆகமம் அப்படின்னு பெயர். சொன்ன அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா உற்று அப்படின்னு இந்த ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா உற்றுன்னு சொல்றாரு இல்லையா மெய்கண்டார். இந்த இடத்துல மனவாசகம் கடந்தாருடைய நிலை என்ன என்பதை நாம் தெரிஞ்சுக்கணும். சைவ சமயத்திலே 4 பாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பார்த்தோம். சரியை கிரியா யோகம் ஞானம். இதுல ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா உற்று கேள் அப்படின்னு சொல்லும் போது இந்த நூலானது யாருக்கு உபதேசிக்கப்பட வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, எவன் ஒருவன் சரியை கிரியை எல்லாம் முடித்து நிர்வாண தீட்சை ஆயிட்டு யோக நிலையிலே நின்று சாதனை செய்து ஞான வேட்கையிலே இருக்கின்றானோ அவனுக்கு தான் உண்மை விளக்கம் முறை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகுந்தார் சொல்ற. ஆனா இப்ப நம்ம எல்லாரும் படிச்சுட்டு இருக்கோம். என்ன தெரிஞ்சுக்கணும் நம்ம இந்த இடத்துல? இந்த நூலை எல்லாம் கேட்கிறோம்னா நாம் அந்த பக்குவ நிலையிலே இருக்க வேண்டும். அப்ப முடிந்த அளவு சைவ சமயத்திலே நாம் ஒழுக வேண்டும், சைவ சீலர்களாக நாம் திகழ வேண்டும். அந்த ஒரு கான்செப்ட் வந்து நம்ம மண்டைக்குள்ள இருக்கணும். இப்போ உண்மை விளக்கம்னு இவ்வளவு பெரிய எவ்வளவு நாம சொல்றோம், அது வந்து ஞான வேட்கையுடைய ஒரு யோக நிலையில இருக்கக்கூடிய அந்த மாணாக்கனுக்கு மட்டும்தான் உபதேசம் பண்ணணும் இந்த இடத்துல சூக்கமமா சொல்ற. அப்ப நாமும் அந்த நிலையை எய்த வேண்டும் பொருட்டு நாம அந்த முயற்சிகளை எல்லாம் எடுக்கணும். தீட்சைகளானது நாம் பெற வேண்டும். கட்டாயமான முறையில சமய தீட்சையாவது ஆயிருக்கணும். சமய தீட்சை பட்டு நம்ம சிவாலயத்துல தொண்டு செய்யணும், அதுக்கப்புறம் சிவபூஜை பண்ணணும். இந்த நிலையெல்லாம் கடந்தவர்களுக்கு தான் உண்மை விளக்கம் உபதேசம் பண்ணணும் அப்படின்றாங்க. அப்ப அவனந்த யோகம் நிகழ் புதல்வா. அப்ப இந்த இடத்துல இன்னும் ஒரு சில கான்செப்ட் எல்லாம் விளக்க வேண்டியதா இருக்கு. அது என்னன்னா, சத்தினிவாதம் மலபரிவாகம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நிலைகள் உண்டு நமக்கு. மலபரிவாகம் சத்தினிவாகம் இது 2மே ஒரு சேர நிகழக்கூடிய செயல்கள். இந்த சரியகிரியா யோகம் ஞானம் அப்படின்னு இல்லையா, இந்த 4லேயுமே இந்த மலபரிவாகமும் சத்தினிவாதமும் ஒரு சில வேறுபட்ட அந்த நிலைகளே அது நிகழும். அதோடைய தன்மையானது வேறுபடும். முதல்ல மலபரிவாகம்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இறைவன் ஆணவ மலத்தின் வலுவை இழக்கச் செய்யும் பொருட்டு நமக்கு 2 மலங்களை கூட்டுவித்தான். அது எப்படி? அதுக்கு உவமை எப்படின்னா, அடிபிடித்த அந்த பால்பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு போன வகுப்புல சொல்லிட்டு இருந்தேன். எப்படி நல்லா அடிபடிச்ச ஒரு பால்பாத்திரத்தை வந்துட்டு நாம் அந்த அடிபிடித்த அந்த அழுக்கை நீக்கும் பொருட்டு மேற்படி 2 அழுக்குகளை சேர்ப்போமோ, செங்கற்களையும் அந்த தேங்காய் நாரையும் சேர்த்து சேர்ப்போமோ, அது மாதிரி ஆணவ மலம் நீங்கும் பொருட்டு இறைவன் மாயையும் கண்மத்தையும் உயிர்களுக்கு கொடுக்கின்றான். அப்ப இந்த மாயையும் கண்மமும் நம்ம இடத்தில் தேய உயிர்களுடைய ஆணவமானமானது தோய்ந்து வரும். தோய்ந்து ஒரு கட்டத்திலே ஆணவமலம் முழுதும் அடங்கி போய், அழிந்து போயின்னு சொல்லக்கூடாது, ஆணவமானது அடங்கி போய் இறைவனோடு உயிரானது ஒன்றும் அப்படின்னு பார்க்கிறோம். இப்போ இந்த 2 மாலம் கொடுத்தார் இல்லையா நமக்கு, கண்மமலத்தையும் கண்மமலத்தையும் மாயாமலத்தையும் நமக்கு கொடுத்து ஆணவ மலத்தோடு அதை போட்டு இந்த சேர்க்கிறாரு. ஆணவ மலம் சிதையும் பொருட்டு அந்த ப்ராசஸ் பேர் தான் இந்த மலபரிவாகம். ஆணவ மலமானது
கண்ம மலத்தோடும் மாயா மலத்தோடும் தோய்ந்து ஆணவ மலத்தின் வலுவானது குறையும் காலம் எனப்படுவதுதான் மனபரிவாகம் என சொல்லப்படுவது. இந்த அடுத்து சக்தி நிவாதம் என்கிற ஒரு இது தலைப்பு. இந்த சத்து நிவாதமும் இந்த மலபரிவாகமும், அதாவது ஆணவ மலத்தின் வலுவானது குறையும் காலமும் இந்த சத்து நிவாதம் ஏறும் காலமும் ஒரு சேர நடக்கும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேத்தமெட்டிக்ஸ்ல எல்லாம் படிச்சிருப்போம். இது குறைய அது ஏறும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொன்னா ரெண்டு சேர்த்து ஏறிட்டு வரும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா ஒன்னு ஏற ஒன்னு குறையும் அப்படின்னு பார்த்தோம். அது மாதிரி மலபரிவாகம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு சத்தி நிவாதம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ ஆணவ மலம் தோய தோய தோழ சத்தி நிவாதமானது அதிகரிக்கும். அது எப்படி? சத்தி நிவாதம்னா இப்ப என்ன அப்படின்னு பார்ப்போம். இறைவன் தன்னுடைய சக்தி சொல்லக்கூடிய அந்த திரோதான சக்தி அப்படின்னு அதுக்கு பெயர். அந்த திரோதான சக்தியை வைத்துத்தான் உயிர்களுக்கு இந்த மாயா காரியங்களை இறைவன் பூர்த்தி அறியாமையை செயற்படுத்துகின்றான். இந்த மலபரிவாகம் நிகழும் பொருட்டு அந்த அறியாமையானது நீங்கி அறிவுத்தன்மையை உயிர் அடையும். இதுதான் இந்த சக்தி நிவாதம். அந்த இடத்துல அந்த திரோதான சக்தியானது அருட்சக்தியாக மாறி இறைவனுடைய திருவடி நிலையில் நம்மை கொண்டு போய் சேர்க்கும். அதாவது ஆணவ மலம் கம்மியாக கம்மியாக உயிரினுடைய அறிவானது உயரும். அந்த உயிரினுடைய அறிவை இயக்குவது எப்படி பார்த்தோம்னா அதுதான் இந்த திரோதான சக்தி எனப்படுவது. திரோதானம் என்பது மறைப்பு சக்தி அப்படின்னு சொல்றது. இறைவனுடைய மறைப்பு சக்தியை தான் திரோதான சக்தி. அந்த மறைப்பு சக்தி என்ன பண்ணும்? உயிரினுடைய அறிவை மறைத்து வைத்துக் கொண்டிருக்கும். இந்த மலபரிவாகமாகிய ஆணவமலத்தின் வலு குறைய அந்த மறைப்பு சக்தியானது விலகி உயிரினுடைய அறிவு பிரகாசிக்க செய்யும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ திரோதான சக்தி என்பது அருட்சக்தியாக மாறும் காலம்தான் இந்த சக்தி நிவாதம் அப்படிங்கிறது. மலமானது தோய்வது மலபரிவாகம் என்றும், திரோதான சக்தி அருட்சக்தியாக மாறுவது, அது பரிணமிப்பது சக்தி நிவாதம் என்ற நிலையிலே எடுத்துக்கொள்வோம். இது இரண்டுமே ஒரு சேர நிகழும் செயல்கள். மலபரிவாகமும் சக்தி நிவாதமும் ஒரு சேர அந்த இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் என்ற நிலையில இது ஏற அது குறையும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்படி இந்த சக்தி நிவாதமானது 4 வகைப்பட்டது. மந்தம், மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம் என்று 4 வகையான சக்தி நிவாதங்கள் உண்டு. இது எப்படின்னா உயிரினுடைய அறிவானது தெளிவடையும் பொருட்டு இது இந்த 4 வகையாக அது அமையும். அது எப்படின்னா அதுக்கு உமை சொல்லும் போது ஈரக்கட்டை இருக்கு இல்லையா, மழை பெஞ்சு நல்ல ஈரமான ஒரு மரக்கட்டை, அதுல நெருப்பு பற்ற வைக்கிறது எவ்வளவு கஷ்டம். அந்த வகையில அந்த உயிருக்கு அறிவு தெளிவானது ரொம்ப கஷ்டமான நிலையில இருந்துச்சுன்னா அது பேரு மந்ததரம் அப்படின்னு பெயர். அதுவே உலர்ந்த கட்டை, நல்ல வெயில காய போட்ட கட்டையில நம்ம நெருப்பு பற்ற வைக்கணும்னா அது கொஞ்சம் சுலபமான வேலை இல்லையா. முன்னாடி இருந்த அந்த ஈரக்கட்டையை விட இந்த காய்ஞ்ச கட்டைக்கு நெருப்பு பற்ற வைப்பது என்பது சுலபமானது. அதற்கு பெயர் மந்தம், மந்த நிலை சக்தி நிவாதம். அடுத்து தீவிரம். இந்த துணியில நம்மளுடைய நெருப்பு பத்தணும்னா அது ரொம்ப வேகமா பத்திக்கும். இந்த கட்டையில பத்திக்கிறத விட நம்மளுடைய துணியில நெருப்பானது வேகம் பத்திக்கும். அப்படி இது தீவிரம். அடுத்து தீவிர தரம் அப்படின்னு சொல்றது, அது எரிவாயுவிலே இப்படி இந்த பெட்ரோலியம், நம்மளுடைய அடுப்பு சிலிண்டர், அதுல எல்லாம் நெருப்பத்திங்க எவ்வளவு சீக்கிரமா பத்திக்கும். அந்த வகையில எடுத்துக்கலாம் இந்த தீவிர தரம். இது 3மே உயிரினுடைய அறிவு எந்த அளவில் வெளிப்படுதோ அந்த வகையில் இந்த 4 விதமா பிரிச்சாங்க. அது என்னன்னா மந்தம், மந்ததரம், முதல்ல மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையான சக்தி நிவாத நிலைகள். உயிரினுடைய அறிவானது பிரகாசிக்கும் அந்த 4 நிலைகள் இப்படி சொன்னாங்க. இப்ப இந்த மந்ததரம் என சொல்லக்கூடிய இந்த சக்தி நிவாதம் யாருக்கு நிகழும் அப்படின்னா சரியா மார்க்கத்தில் நின்று ஒழுகும் அந்த ஆன்மாக்களுக்கு, சமய தீட்சை எடுத்த ஆன்மாக்களுக்கு இந்த சக்தி நிவாதமானது மந்ததரம் என்ற நிலையிலே நிகழும். அடுத்து விசேஷ தீட்சை எடுத்து அர்ச்சனாதிகாரம் பெற்று சிவபூஜை செய்கின்ற அந்த ஆன்மாக்கு சக்தி நிவாதமானது மந்தம் என்ற நிலையிலே நிகழும். 3வதாக நிர்வாண தீட்சைப்படுத்தி யோக சாதனை செய்யும் அந்த ஆன்மாவுக்கு சக்தி நிவாதமானது தீவிரம் என்ற நிலையிலே அதை நிகழும். ஆச்சாரிய அபிஷேகம் பெற்று ஞானாதிகாரம் பெற்ற அந்த ஆன்மாவுக்கு அந்த சக்தி நிவாதமானது தீவிர தரம், அதிதீவிர சக்தி நிவாதம் என்று இதற்கு பெயர். அப்போ இந்த ஞானாதிகாரம் பெற்றவர்களுக்கு தான் அதிதீவிர சக்தி நிவாதம் என்று சொல்லக்கூடிய தீவிரதர சக்தி நிவாதம் நிகழும். இந்த அதிதீவிர சக்தி நிவாதம் என்று சொல்லக்கூடியதுதான்
மெய்கண்டாருக்கு நிகழ்ந்தது. அவர் முஜென்மத்திலேயே சரியகிரியா யோகங்கள் புரிந்து இவர் எடுத்த இந்த ஜென்மமானது ஞான வேட்கையை பொருட்டே, ஞானத்தை அடையும் பொருட்டே இந்த பிறவியை எடுத்தார். அதனால அவருக்கு எடுத்த உடனே அதிதீவர சத்தினிவாதமானது ஏற்பட்டது அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ இந்த 4 வகையான சத்தினிவாதங்கள் உயிர்களுடைய அறிவின் பிரகாசத்தின் பொருட்டு அமையும், உயிரினுடைய அறிவு விளக்கம் செய்யும் பொருட்டு அது நிகழும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உதாரணங்கள் எல்லாம் சொன்னேன். இதுல தெளிவாதானே இருக்கீங்கல்ல? குழப்பம் இல்லையே? ஏதாவது திருப்பி சொல்ல வேண்டியது இருக்கா? சத்தினிவாதம் என்ற கான்செப்ட், சத்தினிவாதம் மலபரிபாகம், இது தெளிவா இருக்கீங்களா? மலபரிபாகம் அது மட்டும் சொல்லுங்க. மலபரிபாகம் எனப்படுவது உயிரினுடைய ஆணவ மலத்தினுடைய தாக்கம் குறையும் நிலை, ஆணவ மலத்தினோட வலு இழக்கும் நிலை அப்படின்னு வச்சுக்கலாம். இறைவனானவன் 2 மலங்கள், கண்ம மலத்தையும் மாயா மலத்தையும் கொடுத்து ஆணவ மலத்தின் தாக்கத்தை குறைவு செய்கின்றான். அப்ப ஆணவ மலத்தினுடைய அந்த தாக்கம் குறைகிறதே, அதற்கு பெயர் மலபரிபாகம் அப்படின்னு பெயர். ஆணவ மலத்தினானது வலுவானது குறைவது, ஆணவ மலத்தின் தன்மையானது இறைவன் திருவடியிலே அடங்குவது, அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் மலபரிபாகம். புரிஞ்சுதா ஐயா? இருவினை ஒப்பு வந்தாதானே மலபரிபாகம் வரும், அப்படி இல்லைங்களா? இதுதான் இந்த 3 சத்தினிவாதம், அந்த மலபரிபாகம், இருவினை ஒப்பு மூன்றுமே ஒரு சேர நிகழ்வது. இருவினை ஒப்பு என்பது ஒரு பக்குவ நிலைதான். அதாவது இன்ப துன்பம் யாது வந்தாலும் வித்தகனாக இருப்பது. வித்தகன் இந்த இதுல சொன்னோம், முன்னாடி பாட்டுல கூட பார்த்தோம், வித்தகனே அப்படின்னு சொல்லிட்டு மெய்கண்ட தேவர் சொல்லுவார். வித்தகன் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா, எவனொருவன் துன்பம் இன்பம் வந்தாலும் ஒரு நிலையாக இருக்கின்றானோ அவனுக்கு வித்தகன் என்று பெயர். அப்போ பக்குவத்தன்மை வந்தாதான் நமக்கு இதெல்லாம் நிகழும். சத்தினிவாதம் வரும்போதுதான் அந்த பக்குவமும் வரும். அறிவு நமக்கு விளங்கினாதான் அதெல்லாம் புரிய வரும் நமக்கு. நான் எல்லாமே என் செயல், நான் தான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா தான் அந்த இன்ப துன்பங்களானது வரும். எப்போ என் செயல் இல்லை எல்லாம் இறைவன் செயல் நம்ம விட்டு போகிறோமோ அப்போ எல்லாமே நமக்கு இன்ப துன்பங்கள் கிடையாது, எல்லா நிலையிலுமே நாம் ஒரு தன்மையாக இருக்கும் அந்த இருவினை ஒப்பு அப்படின்னு சொல்றது வரும். இருவினை ஒப்பு என்ற சொல்லுக்கு என்ன சொல்றதுன்னா, 2 வினைகள், நல்வினை தீவினை. நல்வினையின் பயனாக நமக்கு இன்பங்கள் வரும், தீவினை பயனாக நமக்கு துன்பங்கள் வரும். இருவினை ஒப்பு, அந்த 2 இன்பமும் துன்பமும் நமக்கு வரும்பொழுது எவனொருவன் அது நமக்கு சமநிலையாக பார்க்கின்றானோ அவனுக்கு இருவினை ஒப்பான நிகழும். அது எப்ப நிகழும்? சத்தினிவாதம் ஏற்பட்டால் நிகழும். சத்தினிவாதம் எப்ப ஏற்படும்? மலபரிவாகம் ஏற்பட்டால் சத்தினிவாதம் ஏற்படும். இது மூன்றுமே அந்த உயிரினுடைய அறிவு இருக்கு இல்லையா, அந்த அறிவு தெளிவடையும் பொருட்டுதான் இந்த 3மே நிகழும். சரியா? இருநிலை ஒப்பு மலபரிபாகம் ஆன பிறகுதான் அது ஆகுமா, இல்ல மலபரிபாகம் சேர்ந்து நிகழக்கூடியது? இந்த 3மே ஒரு சேர நிகழக்கூடியது. புரியுதா? அதான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொன்னேன். மலபரிபாகத்தினுடைய அந்த ஆணவ மலத்தினுடைய தாக்கம் குறைய உயிரினுடைய அறிவு நிலை மேம்படும். உயிரினுடைய அறிவு நிலை மேம்பட்டால் என்ன ஆகும்னு பார்த்தோம்னா இந்த விரிவினை ஒப்பானது வரும். அப்போ சத்தினிவாதம் என்கின்ற அந்த அறிவு நிலை மேம்படும் பொழுதே உயிர்களுக்கு இந்த தன்மையானது பொருந்தும். அதற்கு என்ன செய்ய? புரியுதா? என்ன திருமுறை பாருங்க, திருமுறை ஓத வேண்டும். திருமுறை ஓததானே நமக்கு மேல் ஒரு இறைவன் இருக்கின்றான் என்பது நமக்கு தெரிய வரும். திருமுறை ஓதுவதுதான் ஒரே கடன் நமக்கு, அதற்கு மேல ஒரு நிலை கிடையாது. நல்லார் இணக்கமும் இன்பூசை நேயமும் ஞானமே அல்லாது வேறு நிலை உலகோ அப்படின்னாரு பட்டினத்தார். அப்படி திருமுறை ஓதுறதுதான் ஒரே வழி நமக்கெல்லாம். இந்த புரிஞ்சது இல்லையா? மலபரிபாகம், சத்தினிவாதம், இருவினை ஒப்பு எல்லாம் என்னன்னு தெரிஞ்சது இல்லையா? தெளிவாதானே இருக்கீங்க? மன்னிக்கணும், ஒரே ஒரு சின்ன டவுட். மலபரிபாகம் என்பது ஆணவத்தை நீக்குவதா? ஆணவத்தை நீங்காது, ஆணவத்தின் தன்மையை குறைப்பது. ஆணவத்தின் தன்மையை குறைப்பது மலபரிபாகம். அப்படி அது குறைய குறைய சத்தினிபாகம் என்ற அறிவு மேம்படுகிறதா? அறிவு மேம்படும். ஆமா, நிரோதான சக்தியானது அரிசக்தியாக மாறும். சத்தினிபாதம் வருது. ஒரு சேர நிகழ்வது. ஆணவத்தின் வலு குறைய அறிவானது மேம்படும். இது இரண்டு இந்த நடக்கிற இந்த ஆக்ஷன் பேரு தான் இருவினை ஒப்புன்றாங்களா அவரு சொல்றது? இருவினை ஒப்புங்கிறது ஒரு பக்குவ நிலை. அதான் நடக்குங்க. இருவினை ஒப்பு என்பது இன்ப துன்பம் 2மே நிகழ்ந்தாலும் எனக்கு அதுக்கு எந்த ஒரு பந்தமுமே இல்லாம எப்பவும் போலவே இருக்கிறது. எனக்கு எந்த ஒரு துன்பம் வந்தாலும் சரி வந்துட்டு போகுது அப்படின்னு விடுறது. இன்பம் வந்தா சரி, அதோட இன்பத்தை நாம் அனுபவிக்காமல் இது இறையருள் என்று எடுத்துக்கொள்வது.
இன்ப துன்பங்களிலே உயிரானது ஒரு நிலையில் இருக்கும். அதுதான் இந்த இருவினை ஒப்புங்கிறது. இன்பம் வந்தாலும் அதை கருதாமல், துன்பம் வந்தாலும் அதை கருதாமல், எல்லாம் சிவன் செயல், சிவன் அருள் என்று இருப்பது. அந்த இன்ப துன்பங்களோட பாதிப்பு நமக்கு வராது. அந்த இன்ப துன்பங்களோட பாதிப்பு நமக்கு வராம இருந்தா மேற்படி சஞ்சித வினையானது போய் சேராது. அப்ப வினையானது அந்த இடத்துல முற்று பெறும் அப்படின்னு பார்ப்போம். சரியா? அப்பா மலபரிபாகம் என்று சொல்லக்கூடியது அதாவது ஆணவ மலம் வந்து அடங்குறது. அப்படித்தானே? ஆமா ஆமா. அதாவது இந்த 2 மலங்களுடைய சேர்க்கையினாலே ஆணவ மலமானது அடங்குவது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதோடைய வலுத்தன்மையானது குறைவது, ஆணவ மலத்தின் ஆதிக்கம் குறையும். அதற்கு திருமுறை படிக்கணும், அதான் ஒரே வழி. ஆமா, நமக்கு மேல ஒருத்தர் இருக்கா நமக்கு தெரிஞ்சாதான் நமக்கு இதெல்லாம் செயல்படும். அப்ப திருமுறை பாடுவதுதான் ஒரே வழி. அது சும்மா எடுத்தா தினமும் ஒரே பதிகத்தை படிச்சோம்னு இருக்கக்கூடாது. எங்க வாத்தியார் தான் சொல்லுவாரு, திறக்கும் போது புத்தகம் தெரிஞ்சு வச்சுக்கணும், அடங்கன்முறை புத்தகம் தெரிஞ்சு வச்சுக்கணுமா, கண்ணை மூடிட்டு ஒரு பதிகத்தை திறக்கணும். அந்த அந்த 4 பக்கத்துல என்னெல்லாம் பதிகம் இருக்கோ அத்தனை பதிகத்தையும் படிக்கணும் நம்ம. அந்த வகையில குளிச்சு முடிச்சோன்னா விபூதி பூசிட்டு ஒரு 1/4 மணி நேரம் 3/4 மணி நேரம் உட்காருது நமக்கு என்ன இந்த நிலையில. அப்போ திருமுறை பாடுவதுதான் ஒரே வழி. நான் மட்டும் சொல்றது இல்ல, நம்மளுடைய 26வது மகா சன்னிதானங்கள், இப்ப இருக்கிற 27 சுவாமிகளுமே கட்டாயமாக வலியுறுத்துவது இந்த திருமுறை பாராயணமும் சிவாலய தரிசனம் தான் முத்திக்கு கைகூட்டும். ஞான தெளிவு அடையும் பொருட்டு திருமுறை பாராயணம் தான் கட்டாயமான முறையில பண்ணணும். ஓகே, கத்தினிவாதம் எல்லாம் தெளிவாயிருக்கு இல்ல? மேற்படி சந்தேகங்கள் இருக்கா ஏதாவது? 5 முகமுடைய சதாசிவமூர்த்தம் அது உயிரா? நம்மை போன்று உயிரா? அது நம்மை போன்று சொல்ல முடியாது. நமக்கு 3 குற்றங்களே இருக்கு. நமக்கு ஆணவம், கண்ணும், மாயை 3மே உண்டு. சதாசிவமூர்த்திக்கு ஆணவம் மட்டும்தான் இருக்கு. அது விஞ்ஞான கலர். அதான் சொல்லும்போது அது சொரூப நிலை கிடையாது, தடத்த நிலை தான். அந்த நிலையிலே சொரூப நிலையிலே இருக்கக்கூடிய சிவபெருமானானவர் இந்த சதாசிவமூர்த்தியினுடைய அதிஷ்டானத்திலே இருந்து சதாசிவமூர்த்திக்கு உள்ளிருந்து ஆகமத்தை உணர்த்தினார். 3 நிலைப்பட்ட உயிர்களுக்குமே இறைவன் ஞானத்தை உணர்த்தும் விதம் என்பது வேறு வேற. அதான் நம்ம முதல் பாட்டுல சொல்வாரு, உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மணி வேணியன் அழகில் ஜோதியின் அம்பலத்தாடுவான்னு சொல்லிட்டு அந்த படிமுறை சொல்லும் போது ஒரு மலமுடைய ஆன்மாக்களுக்கு இறைவன் உள்ளிருந்தே உணர்த்துவார். அவங்க சும்மா வெளியே போயிட்டு குருநாதனை தேடணும், சிவபெருமான் இங்க இருக்கார் அவர்கிட்ட போயிட்டு நான் உபதேசம் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க உள்ளபடியே உட்கார்ந்த இடத்துல இருந்தே சொரூப நிலையிலே இருக்கக்கூடிய சிவபெருமானானவர் அவர்களுக்கு உள்ளிருந்தே உணர்த்துவார். அப்புறம் 2 மலமுடைய ஆன்மாக்களுக்கு தான் இந்த மாகேஸ்வர மூர்த்தங்களாக வடிவங்களிலே இறைவனானவர் எழுந்தருளி ஞானத்தை உணர்த்துவார். நம் போன்றவர்களுக்கு அந்த சிவபெருமான் உருவடிவிலே வந்து நம் போன்ற அந்த 2 நம் மனுஷன் போலே இருப்பார், ஆனா மனுஷன் கிடையாது சிவபெருமான். அப்போ குருவடிவிலே நமக்கு வந்து இந்த ஞானத்தை தோற்றுவிப்பார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ சதாசிவமூர்த்தியுமே உயிர் தான். அவர் விஞ்ஞானகல ஒரு மனமுடைய ஆன்மா. அவருக்கு சொரூப நிலையிலே இருக்கக்கூடிய சிவபெருமானானவர் உள்ளிருந்து உணர்த்துகிறார். உள்ளிருந்து உணர்த்தியதை அவர் நமக்கு சொல்கின்றார். அந்த வகையில தான் இந்த கைலாய பரம்பரை வருது. எடுத்தோன்னா சதாசிவமூர்த்தின்னு இருக்கும், ஆனா அதற்கு மேலேயும் ஒரு நிலை உண்டு. அது சொரூப நிலையிலே இறைவனானவன் உணர்த்தினார் அப்படின்னு எடுத்துக்கணும். புரிஞ்சுதா? இந்த இருவினை ஒப்பு இது சுதான் மாணிக்கவாசகர் நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானும் அவர் நம் நிலையில இருந்து பாடுறாரு. அவர் நன்றே செய்வாய் பிழையே செய்வாய் நானோ இதற்கு நாயகம்னா நமக்கெல்லாம் அந்த நிலை இன்னும் ஏற்படல. இன்பம் வந்தா நம்ம இன்பத்தை அனுபவிக்கிறோம், துன்பம் வந்தா ஏண்டா நமக்கு மட்டும் வருது நம்ம சொல்றோமே. அப்போ ஞானாசிரியர் இந்த திருமுறை பாடிய தேவாரம் பாடுறவங்கலாம் நம்முடைய நிலையில இருந்துதான் பாடுறாங்க, நமக்காக தான் பாடுறாங்களே தவிர்த்து அவங்களுக்கு அது இது கிடையாது. அப்பர் சுவாமி கூட சொல்லும் போது என்ன இந்த மாதிரிலாம் பண்ணி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நமக்காக தான் பாடினாரு. அவருக்கு காசு வேணும்னு அவரு பாடல, நமக்கு காசு வேணும் பின்னாடி நமக்கெல்லாம் ஒருவன் சொல்லி தான் பாடி வச்சுட்டு போனாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப அப்படி இந்த மாணிக்கவாசர் நம் நிலையிலே இருந்து பாடுகின்றார். அந்த வகையில் தான் நம்ம எடுத்துக்கணும். அதை ரொம்ப நன்றி. ஒரே குறுக்கி எடுத்து மன்னிக்கணும். ஒரே ஒரு டவுட் நான் நோட்ஸ் எழுதுறதுனால கேட்கிறேன். ஆணவத்தின் தன்மை குறைப்புங்கிறது வந்து மிச்சம் இருக்க 2 மலங்களினாலதான் நடக்கும். அதான் தெளிவா சொன்னாங்க. மாயாமலத்தையும் கண்மமலத்தையும் வைத்து இந்த இது 2மே அழுக்குதான். எது நமக்கு கண்மமலமும் அழுக்குதான், மாயாமலமும் அழுக்குதான், ஆணவ மலமும் அழுக்குதான். ஆனா இது 2ஓட கம்பேர் பண்ணும்போது ஆணவ மலமா இன்னும் கட்டியான அழுக்கு. அதான் சொன்னேன், அந்த பால் அடி பிடிக்குது, நம்ம என்ன பண்ணுவோம் வீட்டுல
அந்த செங்கத்தூடு அப்புறம் இந்த சோப்பெல்லாம் போட்டு நல்லா கரகரன்னு தேய்ச்சா அந்த அழுக்கானது போகுது. நல்லா ஆராய்ந்து பார்த்தோம்னா செங்கத்தூள் அழுக்கு, சோப்பும் அழுக்குதான். அதை போட்டு தேய்க்கிறோமே நம்ம, தேய்க்கும் போது அந்த அடிபிடிச்ச அந்த பாத்திரத்துல இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் போகுது. அப்போ ஒரு அழுக்கை நீக்கும் பொருட்டு இன்னும் 2 அழுக்கை நாம் சேர்த்து தேய்க்கின்றோம். அப்போ இந்த இடத்துல அந்த அடிபிடிச்ச பாத்திரத்துல இருக்கிற அந்த பாலுடைய கரை எனப்படுவது ஆணவ மலம். சேர்த்த செங்கத்தூளும் சோப்பு இது 2 இருக்கே, இது 2மே மாயையும் கண்மமும். சேர்க்கிற நம்ம சிவபெருமான். அப்ப சிவபெருமான் ஆணவ மலம் போகும் பொருட்டு எப்படி, எதுக்காக அந்த ஆணவ மலம் போகணுன்றோம்? அந்த அடிபிடிச்ச பாத்திரம் நல்லா பிரகாசிக்கணும், அந்த கருப்பெல்லாம் போயிட்டு அந்த கரியெல்லாம் போயிட்டு அந்த பாத்திரமான பிரகாசிக்கணும், பழைய நிலை அதுக்கு வரணும் என்பதால் தான் அது போட்டு தேய்க்கிறோம். அப்போ ஆணவ மலம் நீங்கும் பொருட்டு இறைவனாகியவன் கண்மத்தையும் மாயையும் சேர்த்து போட்டு தேய்க்கிறேன். தேய்க்கும் போது நமக்கு கொஞ்சம் வெளிக்குது, அவ்வளவுதான். நல்லா கரகரகரன்னு தேய்த்ததுக்கு அப்புறம் அந்த கருப்பு தன்மையானது அதை விட்டு நீங்குது, ஆணவ மலமானது குறைந்து போகுது. அதுக்கப்புறம் அந்த பாத்திரம் இருக்க பளிச்சுன்னு ஆயிருது. அது உயிரினுடைய பிரகாச நிலை, உயிர் வியாபித்து நிற்கும் நிலை அப்படின்னு எடுத்துக்கலாம். இது நடைமுறையில சொல்ற ஒரு உதாரணம். அடுத்து போவோமா? அந்த கருப்பா இருக்கிற அந்த அழுக்குங்கிறது அத கரைக்கு உதாரணம் மாதிரி. அடுத்து ஆணவம் ஏது அதை பற்றி சொல்றப்ப ஆணவத்தை பத்தி சொல்லுவீங்களா ஐயா? அதான் தெளிவு. அது இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் கொடுக்குறேன். இதுக்கு அப்புறம் தத்துவம் ஏதுன்னு சொல்ற வகையில பாத்தீங்கன்னா, தத்துவம்னா என்ன, ஆணவம்னா என்னங்கிறது சிவப்பிரகாசத்துல இருந்தாலும் ஒரே எடுத்து சொல்ல போறேன். அது பின்னாடி விரிவா பார்க்க போறோம் இந்த தத்துவங்கள்லாம் என்ன அப்படிங்கறது. இப்ப இந்த 8 கான்செப்ட் சொன்ன 8 கேள்விகள் கேட்டார் இல்லையா, இந்த 8யுமே ரொம்ப விரிவா நம்ம சிந்திக்க போறோம் பின்னாடி வர வகுப்புகள்ல. அதுதான் மேற்படி போவோம். அப்போ இந்த 4 வகையான சத்திரிபாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். மந்ததரம், மந்தம், தீவிரம், அதிதீவிரதரம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 4ல யோக சாதனை செய்யும் அந்த நிர்வாண தீட்சை பெற்றவர்களுக்குரியது தீவிர சத்தினிபாதம். அப்போ தீவிர சத்தினிபாதம் நிகழும் மாணாக்கருக்குத்தான் இந்த ஞான நூலை உபதேசிக்க வேண்டும் இந்த இடத்துல பதிவிடுறார் அவர். ஆனந்த யோகம் நிகழ் புதல்வான்னு சொல்லும் போது தீவிர சத்தினிபாதம் ஏற்பட்ட மாணாக்கனே உனக்கு யான் இதை உரை செய்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேற்படி போகின்றார். இப்போ இந்த 2வது பாட்டுகள் நாம் கத்துக்கிறதெல்லாம் என்னன்னா, உள்ளபடி இத்தை உரைக்க கேள் உந்தனக்கு வள்ளல் அருளால் என்று வாய்மருந்தருடைய ஆகமங்கள்னு சொல்லும் போது இறைவன் ஆகமத்தை எந்த நிலையிலே இருந்து அருளி செய்தார், எந்தெந்த முகத்திலிருந்து எத்தனை ஆகமங்கள் எல்லாம் அருளி செய்தார் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் தெள்ளிய சீர் ஆகமங்கள்னு சொல்லும் போது நாம் தெளிவு அடையும் பொருட்டு இறைவன் அருளி செய்தார், அதனால அதுக்கு தெள்ளிய சீர் ஆகமங்கள்னு பேர் அப்படின்னு பார்த்தோம். சொன்ன அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா அப்படின்னு சொல்லும் போது அந்த சரிகிரியா யோகத்துல 4 வகை சத்தினிபாதங்கள்னா என்ன, மலபரிவாகம்னா என்ன, இருவினை ஒப்புனா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இந்த நூலானது யாருக்கு உபதேசிக்கத்தக்கது அப்படிங்கிறதையும் இங்கே சொல்லிட்டு இதை இந்த கேள்விகளெல்லாம் நான் பதில் பின்னாடி சொல்ல போறேன், இதை நீ உற்று கேள் அப்படின்ற நிலை மெய்கண்ட தேவர் சொல்கின்றார் அப்படின்னு இன்னைக்கு இந்த 2 பாடல்களுக்கு நாம் உரையை பார்த்தோம். இதுல வேற ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்காருன்னா, அடுத்து ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா அப்படின்னாரு. இதுல நம்ம ஞானத்தில் இந்த 4 வாதங்கள் பார்க்கும்போது சிவ யோக தெளிதல் அப்படின்னு பார்த்தோம். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல்ல சிவ யோகம் எனப்படுவது தெளிதல் அப்படின்னு பார்த்தோம். அப்போ நல்ல தெளிவடைய வேண்டி இந்த முப்பொருள் உண்மையுடைய தன்மைகள் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு அந்த தெளிவடையும் பொருட்டு இந்த நூலை அருளி செய்கின்றார். அதான் கேட்கும்போது இதுல ஒரு கேள்வி ஒண்ணு வரலாம். இவர் முன்னாடி சரியாகிரியா யோகங்கள் எல்லாம் இப்ப யோகம் பயின்று கொண்டிருக்க முன்னாடி சரியகிரிகள் எல்லாம் பயின்ற அந்த சரியகிரியை எல்லாம் பயிலும் போது இவருக்கு இந்த பதி இலக்கணம், பாச இலக்கியம் எல்லாம் தெரியாதா அப்படின்னு ஒரு கேள்வி இந்த இடத்துல வரணும். அது நாம் எப்படி எடுத்துக்கணும்னா, தெரிய வந்தது மேற்படியும் விரிந்து உண்மைத்தன்மையை ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஞானத்தின் வேட்கை பொறுத்து, ஏன்னா ஞான வேட்கையில தான் இந்த 4மே வருதுன்னு பார்க்கிறோம். பதிபசுபாலத்தின் இலக்கணங்கள் எல்லாம் என்ன என்பதை கேட்டல், அதை தெளிதல், சிந்தித்தல், நிச்சய கூடல் என்பது ஞானத்தின் 4 பாதங்கள் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இந்த 4 இதையும் 3 பொருட்களின் உண்மையை தெளியும் பொருட்டு இந்த ஞான வேட்கையிலே கேட்கின்றார். அதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும், ஆனால் மேற்படி இன்னும் ஆழமாக தெரியும் பொருட்டு ஆச்சாரியனிடத்தை இதை கேட்கின்றார். அந்த நிலையில நம்ம எடுத்துக்கணும். ரைட், அவ்வளவுதான் நினைக்கிறேன். ரைட்.
இந்த வகையில இந்த 2 பாடல்களுக்கு நாம் இன்று ஒரு விளக்க உரையை பார்த்தோம். ஏதேனும் சந்தேகம் உண்டா இருக்கு? மன்னிக்கணும், நோட்ஸ்க்காக தான் திருப்பி கேட்கிறேன். இந்த 28 ஆகமங்கள்ல எந்தெந்த முகம் எந்தெந்த ஆகமத்தை சொல்லியதுன்றத மட்டும் திருப்பி சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் எழுதி அமைச்சிருக்கேன். ஓகே. என்றும் வாழி அன்பர் வாழி வராபரமே ஞானசம்பந்தம் சொற்கள்